வெல்கம் டு பிரணவ்ஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமானாலே பொதுவாக நிறைய காயெலாம் சேர்க்கறதால அந்த சத்தையெல்லாம் நமக்கு அப்படியே உடம்புல சேருது. இது எதுக்கெலாம் தொட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மூடிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் பீன்ஸ் சேர்க்க போகிறோம். 1 கப் கேரட், 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் இந்த மசாலா கலர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காவை ஊற்றி இறக்கிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய், 10 முந்திரி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.